இப்போது காசி விஸ்வநாதர் ஆலயம் என்ற ஒரு ஆலயம் மலை உச்சியிலே புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. சுமார் 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது. காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு போகின்ற வழியிலே ஒரு இயற்கையான சுனை இருக்கிறது, எப்போதும் நீர் நிரம்பிய சுனை. அந்த சுனைக்கு மேலே இருக்கக்கூடிய பாறையில ஒரு 15 அடி உயரத்திலே 2 சமண தீர்த்தங்களுடைய உருவங்கள் நிற்பதாக வடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உருவங்களுடைய காலத்தை கிபி 9 அல்லது 10ஆம் நூற்றாண்டு என்று சொல்லலாம். இது ஒன்று. அதற்கு அடுத்து கீழாக இன்று சிக்கந்தர் மலை என்று சொல்லுகிறாள் அல்லவா, அந்த மலைக்கு போவதற்கான அந்த காலத்திலே வெட்டப்பட்ட படிகள் இருக்கின்றன. அந்த படிகளுக்கு பக்கத்திலே பழனியாண்டவர் கோயில் என்ற ஒரு கோயிலும் இருக்கிறது. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட கோயிலாகும் அது. அந்த கோவிலின் பின்னால் ஒரு இயற்கையான சுனை இருக்கிறது. இப்போது அது மண்மேடு இட்டு இருக்கிறது. கடுமையான மழை பெய்தால் அந்த சுனையிலே நீர் இருக்கும். அந்த சுனையினுடைய மலைப்பகுதியில 2 சமணத்துறவிகளுடைய சிற்பங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன. அதில் 2 வட்டெழுத்து கல்வெட்டுகள் இருக்கின்றன. அந்த கல்வெட்டுகளுடைய காலத்தையும் சிற்பத்தினுடைய காலத்தையும் கிபி 10ஆம் நூற்றாண்டு என்று சொல்லலாம். எனவே அந்த கல்வெட்டிலே திருக்காட்டாம்பள்ளி என்று குரண்டி திருக்காட்டாம்பள்ளி என்ற ஒரு செய்தி வருகிறது. இந்த குரண்டி திருக்காட்டாம்பள்ளி என்பது இன்று நாம் காரியாபட்டி செல்கின்ற வழியில் இருக்கக்கூடிய ஆவியூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரண்டி. அந்த குரண்டியில் உள்ள அபிநந்த படாரர் என்பவர் இந்த சிலைகளை செய்தார் என்ற குறிப்பு அந்த கல்வெட்டில் இருக்கிறது. எனவே 9-10ஆம் நூற்றாண்டிலே 7-8ஆம் நூற்றாண்டிலே பின்னடைவுக்கு உட்பட்ட சமணம், அதாவது அனல்வாதம் புனல்வாதம் போன்றவற்றால் பின்னடைவுக்கு உள்ளான சமணம் 7-8 பிறகு 9-10ஆம் நூற்றாண்டிலே அச்சடந்தி துறவியின் கடுமையான முயற்சிக்கு பிறகு பல இடங்களிலே சமணம் மீண்டும் துளிர்விட்டு செயல்பட்டது. அந்த இடத்திலே ஒன்று இந்த சிலைகளை கொண்ட திருப்பரங்குன்றம் ஆகும். இந்த காலத்தில் ஒரு பழம்பாடல் ஒரு புலவரால் பாடப்பட்டிருக்கிறது. எண்பெரும் குன்றம் என்று சொல்லி மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய 8 பெரிய குன்றங்களிலே சமணத்துறவிகள் வாழ்ந்தார்கள் என்பதை அந்த பாடல் குறிக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.